வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு காணொளிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட ராசி எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பரிபூர்ண நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி 2024. 2024 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறத விட நம்மளோட ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரக ரீதியான சாராம்சங்களும் அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்கு, குரு யார் யார் எப்படி எந்தெந்த வலிமையில பார்க்க போறாரு, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்க போகுதுலாம் ரொம்ப டீட்டெயில்டாக ராசி மண்டலத்தோட வரைபடத்தோட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அது எந்தெந்த பாவகத்துல இருந்து எந்தெந்த பார்வையினால பார்க்க போறாருங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி. இப்போ மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த விதமான அமைவுகள் இருக்க போகுதுங்கிறது டீட்டெயில்டாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த ராசி மண்டலத்தில் நம்ம நட்சத்திர ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் வரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாவகத்தில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் இருக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 270 டிகிரியிலேருந்து 300 டிகிரி வரைக்கும். உத்திராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம். இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதிகள் யாரு, இவங்க என்ன விதமான மாற்றங்களை தரப்போறாங்கிறது பார்க்கலாம். இப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனை வந்துடுறாருங்க. இந்த சூரியன் நேச்சுரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வெப்பக்காரகத்துவமான கிரகமாக ஆயிடுறாங்க. இந்த வெப்பக்காரகத்துவமான கிரகங்கள் சனியோட வீட்டில் உட்காந்து உட்கார்றப்பையும் இந்த அதிபதியா வர்றப்பையும் நேரிய மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க. சொல்லக்கூடிய விஷயங்களும் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப போல்டா ரொம்ப தெளிவா எடுத்துக்கக்கூடிய ஜாதகம். அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா யார்கிட்டையும் தயங்கி பேசணுங்கிற அவசியம் இல்லை, தயக்கமா பேசணுங்கிற அவசியம் இல்லை, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் தந்துடுறாரு. அதே இடத்துலயே சனி உட்கார்ந்துருக்கனாலையும் ஒரு சில விஷயங்களை தயக்கங்கள் ஏற்படுத்துறதுனாலையும் அந்த தயக்கங்கள் ரீதியான விஷயங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய விஷயங்களை எதர்ச்சியாகவும் வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு பகையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சனியான்னு சொல்லுவோம். சரி, இந்த குரு பயிற்சியில இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி விதமான பலன்கள் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க மகர ராசிக்கு இன்னைக்கு பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த பாதச்சனியா இருக்கிறதுனால நம்ம ஒரு சில ஆபத்தான விஷயங்கள் ஆகட்டும் சரி, இல்ல விரயங்கள் ஆகட்டும், இல்ல மிச்ச ரீதியான ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் சரி, சனி கொடுத்துட்டு இருந்தார். இந்த விஷயத்துல இருந்து ஒரு சுபத்தன்மை, ஒரு சுபகாரகம் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு டார்க்கான பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு நிம்மதி வருமோ அந்த நிம்மதி பெருமூச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் குரு பார்க்கறாருன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த இடுக்கல்ல பார்த்தோம்னா ஒரு சில உயிருள்ள ஜீவன்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்ப நம்மளை மீட்பாங்க, எப்ப நம்ம வெளியில போவோம், எப்ப நம்ம சுதந்திரமா ஒரு விஷயத்த பார்ப்போம், இல்லை அந்த வெளிச்சத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த நேரத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இந்த குரு செயல்படுறாரு. அந்த குரு பார்க்கறதுனால குரு 9ஆம் இட பார்வையா நம்மளோட ராசியை பார்க்கறதுனால நம்மளுக்கு இத்தனை நாள் பகையான விஷயங்கள் ஆகட்டும் சரிங்க, பகை பெற்ற ஒரு பாதகமாகட்டும் சரி, இது அனைத்தும் நம்மளுக்கு சுபகாரகத்துவத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை செயல்பட போறாரு. ஒண்ணு, இந்த சூரியன் பார்த்தோம்னா சூரியனோட வீட்டுல குருவோட வீட்டுல இருந்து பார்த்தோம்னா இப்ப குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4ஆம் பாவகம், சூரியனோட வீட்டுல இருந்து 10ஆம் பாவகத்தை குரு போய் உட்கார போறாரு. அப்ப தொழில் ரீதியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான வளர்ச்சி, தொழில் ரீதியா ஏற்படக்கூடிய சிரமங்கள், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் பார்த்தோம்னா கொடுக்க போறாரு. அப்ப நம்மளோட வீட்டுல உத்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்க்கறாரு அப்படின்னு சொல்றப்ப அவரோட நட்பு கிரகம் இல்லையா, அப்ப அந்த நட்பு கிரகத்தை குரு பார்க்கறதுனால கோடி நன்மைகள்னு சொல்லுவேன். அப்ப அந்த கோடி நன்மைகள் கொடுக்கக்கூடிய அதிபதியில நம்மளுக்கு புத்திர பாக்கிய ரீதியாகவும் சரி, சந்தான விருத்திகளோட அமைவுகளாகவும் சரி, இல்ல பூர்வீகம் பிதிருஸ்தான பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன். அப்ப
நம்மளோட ஜாதகத்துக்கு நம்ம அப்பா அம்மாங்களோட முன்னோர்களோட ஒரு வழிபாடுகள், முன்னோர் சார்ந்த விஷயங்கள், இது அனைத்தும் நம்மளுக்கு பலன் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஆகும். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 9ஆம் இட பார்வையா கன்னி ராசியையும் குரு பார்க்குறார். அப்போ உங்களோட ராசிக்கு 9ஆம் இட பார்வையா கன்னி ராசியை பார்க்கறதுனாலையும் இன்னைக்கு நல்ல விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் செயல்பட போறாரு. உங்களுக்கு இன்னொரு கிரகமான உத்தர நட்சத்திரம், அவங்களுக்கும் சூரியனே அதிபதியா வரப்போறாரு. அந்த சூரியனோட அதிபதியா இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தையும் குரு பார்க்க போறாரு. அப்போ உங்களோட இடத்துக்கு 9ஆம் இட பார்வையா பார்க்கறதுனால நம்ம ஒரு சில விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தருக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரப்போ பார்த்தோம்னா ஒரு கடவுளையே நம்ம பார்த்தோம்னா திட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இல்லை அவங்கள பிளேம் பண்ணக்கூடிய விஷயங்கள், கடவுள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நாத்திகம் பேசக்கூடிய சூழலை கூட அமைச்சு கொடுத்துருங்க. அப்போ அந்த மாதிரி சூழலுக்கு போகக்கூடிய அமைவுகள் பார்த்தோம்னா நம்ம நேர காலங்கள் ஒருத்தருக்கு அடுத்தடுத்து அடுக்கடுக்காக ஒரு பிரச்சனைகள் வரப்ப இந்த விதமான ஒரு மாற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போக இன்னைக்கு ஒரு குலதெய்வ வழிபாடுகளோ, நம்மளுக்கு தெய்வீக ரீதியான சப்போர்ட்டோ, நம்ம ஒரு கோயில் குளங்களுக்கு போனாலும் அது ரீதியான பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்போ 9ஆம் இட பார்வையா குரு பார்க்கறதுனால இனிமேட்டு நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா செயல்பட போறாங்க. அதே மாதிரி மகர ராசிக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு 11ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியும் 7ஆம் இட பார்வையா குரு பார்க்க போறாருங்க. அப்போ உங்களுக்கு நார்மலா ஒரு குரு 2ஆம் பாவத்திலையும் 5ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் 9ஆம் பாவத்திலையும் 11ஆம் பாவத்திலையும் உட்காந்துட்டாங்கன்னாவே அவங்க எல்லா விதத்திலையும் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லுவேன். உங்களோட கிரகத்துல இருந்து எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட ராசியில இருந்து 5ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை இல்லைங்க, 5ஆம் பாவத்துல குரு போய் உட்காந்துடுறாரு. அந்த குருவோட பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்துல பார்த்துடுறாரு. அதே மாதிரி 11ஆம் இட லாபஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. அப்ப எல்லா ரீதியிலையும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மேக்சிமமான பலன்களை கொடுக்க போறக்கூடிய ஒரு ராசியில இந்த மகர ராசியும் முக்கியத்துவ காரகத்துவம். அடுத்தது திருவோண நட்சத்திரத்தை பார்க்க போறோம். இந்த திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி அப்படின்னு சொல்லணும். இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது சந்திரனோட அதிபதியா வந்துடுறாரு. சந்திரனுக்கு அதிபதி அப்படின்னு சொல்றோம். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு சமயங்கள் சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தோம்னா இறக்க குணம் அதிகமா கொடுப்பாருங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நார்மலா ஒரு பார்வை பார்க்கறதும் சரி, ஒரு தாய்மையான குணாம்சையை கொடுக்கறதுக்கான விஷயங்களாகட்டும் சரி, ஒரு நிலம் பொருள் சொத்து சுகத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கறதுக்கான அமைவுகளாகட்டும் சரி, இது எல்லாமே நல்ல விதமான பாகியமா செயல்படும். அப்ப அந்த செயல்படக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு குருவோட பார்வை பெறாரு அப்படின்னு சொன்னோம்னா அது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம குரு உச்சம் அடையக்கூடிய வீடான ரிஷப ராசியில குருவே போய் உட்காந்து இவங்க 2 பேரும் ஒரு சேர பார்க்க போடுறதுனால உங்களோட திருவோண நட்சத்திரத்துக்கு சூப்பரான சமயங்கள் சொல்லலாம். 100% திருவோண நட்சத்திரத்துக்கு அருமையான ஒரு திசா, அருமையான ஒரு நேர காலங்கள், அருமையான நட்சத்திர ரீதியான பலன்கள்னு சொல்லலாம். அப்ப அதே மாதிரியே உங்களோட ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல குருவும் நல்ல வலிமையில இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு யாருக்கு வளர்ச்சியோ இல்லையோ திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு டாப்பான யோகமா ஆகி நம்ம நல்ல ஒரு யோகத்தை இந்த ஒரு வருஷத்துல எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் எல்லா விதமான பிரச்சனையும் சீர்திருத்தப்படுத்திட்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளை பலப்படுத்திடுங்க. அதே மாதிரி இந்த திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு புத்திரமாகிய ரீதியான ஒரு பலமாகும் சரி. அப்ப நம்மளோட முன்னோர்கள் அப்பா அம்மா கிட்ட நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு, நம்ம பேசுனது எல்லாமே பகை பெற்று இருந்துச்சு, நிறைய சண்டை சச்சரவு ஆயிடுச்சு, அல்ல அவங்களுக்கு எனக்கு பிரிவினைகள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த 7 சனி அப்படின்னு சொல்றது நிறைய விதமான சிரமத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும். குடும்ப ரீதியான பிரிவினைகள் கொடுத்துருக்கும், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியான ப்ராப்ளம்ஸ் அது கொடுத்துருக்கும், வரவு செலவுல நிறைய விதமான சிரமங்கள் காய கஷ்டங்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் ப்ராப்ளங்கள் நிறைய இருந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு திசா சஞ்சிப்பா இந்த குரு பயிற்சி சூப்பரான சமயமா இருக்கு. அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குருவோட பார்வைகள், இந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்றது யாருக்கு ரொம்ப சூப்பரான சமயம்னு கேட்டீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேட்டு எதுக்காகவும் இந்த சனி இருக்கு, 7 சனி இருக்கு, பாதச்சனி முடிய போகுது, இந்த பாதச்சனி இருக்கிறனால நம்மளுக்கு இன்னுமே ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்லை ஸ்டேஷன் கோர்ட்டு பைசல் பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள் வருமா, இல்லை மருத்துவ ரீதியான செலவுகள் வருமா, இந்த மாதிரி பயத்திலே இருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது, விரைங்கள் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நினப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வேண்டாங்க இனிமேட்டு. இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குருச்சந்திர யோக பலத்தோடு செயல்படக்கூடிய ராசி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், மறுமணத்துக்காக ஏற்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மறுமண திருமணங்கள் ஆகிறது, 2வது புத்திர பாக்கியத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம்,
பிறந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே வாக்குவாதங்கள் இல்லை பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூக பலனா அமைஞ்சு கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பரான பலன்கள் இருக்குங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாவே அதிபதியா வந்துடுறாரு. இந்த செவ்வாய் அதிபதியா வந்துடுறாருங்க. செவ்வாய் அப்படின்னு சொல்றது 7 இட பார்வையா, 7ஆம் இட பார்வையா விருச்சக ராசியை குரு பார்த்துடுறாருங்க. அப்ப அந்த செவ்வாவையும் பார்த்து சுபகாரகத்தோட சுபத்தன்மையை அடைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் செயல்பட போறாரு. அந்த செயல்பட போறப்ப அது ரீதியான ஒரு பலமும் அட்டகாசமான ஒரு பலன் இருக்கு. அப்ப அதுக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான சமயமும் மாற்றங்களும் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான யோக பலனா செயல்பட போறாரு. அதுலயும் விதமான மாற்றங்களும் கிடையாது. மொத்தத்துல இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அதிபதியா வர செவ்வாய் ஆதிக்கத்தை செயல்பட போறாரு. செவ்வாய் அப்படின்னு சொல்றப்பே ஒரு ரோஷக்காரகத்துவமான கிரகங்கள் சொல்லுவோம். எதை செய்யற மாதிரி இருந்தாலும் எதை பண்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலா பண்ணிடுவாங்க. அந்த துணிச்சலா பண்றதுனால கைகள் சம்மந்தப்பட்டது, தோள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய காயங்கள், அதாவது வலது கால வலது கையோ இடது கையோ எந்த விதமான இடத்துலயோ நம்மளுக்கு வெட்டு காயங்கள் சார்ந்தோ இல்லை ரத்த காயங்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லை அடிபட்டு ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு செலவினங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளோ நிறைய விதமான பாதகத்தை செய்து கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு ஒரு சுபகாரகத்துவம். அதே ஆக்சிடென்ட் விபத்துகள் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருந்திருக்குங்க. அப்ப ஆக்சிடென்ட் விபத்துகள், தத்து விபத்து, கண்டங்கள் சார்ந்த விஷயங்களை சனி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த சனியோட பாதகம் முடிஞ்சு இன்னைக்கு குருவோட பார்வைகள் அடையறதுனால இனிமேட்டு ஆக்சிடென்ட்டோ விபத்துகள் சார்ந்த விஷயங்களோ பிரச்சனைகளோ இதெல்லாம் நம்ம முக்கிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு யாரும் இனிமேட்டு பயப்பட தேவையில்லை. விட்ட நட்சத்திரத்துக்கும் குருவோட பார்வையினாலையும் சூப்பரான ஒரு சமயமா இருக்கு. அதுல விதமான ஒரு மாற்றமும் பிரச்சனைகளும் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த அதிபதிக்கு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதியா பார்த்தோம்னா சூரியன் சொன்னோம். இந்த சூரியனுக்கு தலையும் இருதயம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம் சொல்லுவோம். சந்திரனோட அதிபதியா வந்துடுறாரு. சந்திரன் சொல்றப்போ முகமும் தொடைகள் சார்ந்த தொண்டை சார்ந்த விஷயங்களையும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். செவ்வாய் அப்படின்னு சொல்றப்ப கைகளும் தோள்கள் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பா செயல்பட்டுருவாருங்க. கடைசியா நம்மளுக்கு ராசி மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ராசி மண்டலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காலபுருஷ சக்கரத்தின் படி 10வது ராசியான மகர ராசி. இந்த மகர ராசி 270 டிகிரில 300 டிகிரி வரைக்கும் இருக்கிறாரு. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெண் ராசியா போடுறாரு, சர ராசியா போயிடுறாரு, நில சார்ந்த ராசியா போயிடுறாரு. நிலம் அப்ப நிலம் சார்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்றப்ப நிலத்துல எவ்விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு விதமான மாற்றங்களும் இல்லை. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அமைவு, எல்லா இடத்துலையும் ஒரு சகஜமா சரபலனா ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு விஷயமும் மறைச்சு பேசுறதுனால எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொல்லி ஓப்பனா பேசக்கூடிய விஷயங்கள், ரொம்ப சிறந்த புத்திசாலின்னு சொல்லணும். எந்த விதமான நேர காலங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஒரு உடல் உறுப்புகள் சார்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்றப்ப மகர ராசிக்கு முழங்கால்கள்னு சொல்லுவோம். இந்த முழங்கால்கள் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு முட்டி வலி இருக்கு, முழங்கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய அந்த 7 சனி கொடுத்துருப்பாரு. வயசானவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு என்னால் எந்திரிச்சு கூட நடக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த குருவோட பார்வையினால விமோச்சனங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு ஆகும். அது சார்ந்த ஒரு பாதகம் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு விபத்துகள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் இது சார்ந்த பாவகம் நிறையவே கொடுத்துட்டு இருந்தாங்க 2ல. அதே மாதிரி குடும்ப ரீதியான பிரிவினைகள், ஒற்றுமை கெடுதலான விஷயங்கள், இல்ல வாக்குவாதங்கள்னால ஏற்பட்ட ஒரு அவமானங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது, அங்கு பங்காளிங்க ரீதியா பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, இந்த விதமான பாதக ரீதியான சனி ஏற்படுத்திட்டு இருந்தாருங்க. இந்த சனியோட பார்வைகள் நம்மளுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், இல்லை நம்மளுக்கு முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்துக்கள்ல பார்த்தோம்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டு போகிறது, விமோச்சனம் இல்லாத ஒரு சமயங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறது, இந்த விதமான பாதகம்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கும். ரெண்டாவது ஒரு கோயில் குளங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அதுக்கான நேர காலங்கள் அமையாம தவறி போகிறது, தடைப்பட்டு போகிறது, இல்லை பிறந்த குழந்தைங்களுக்கு இடையோ பெற்றோர்களிடையோ வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை கொடுத்து தாமதத்தை கொடுக்கறது, இவ்வளவு விதமான பிரச்சனைகள் நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தோம். அதுக்கான மாற்றங்கள் கொடுக்க போறாரு இந்த குரு. உங்களோட ராசியில 5ல குரு உட்கார்றாருங்க. 5ல உட்கார்றப்ப திருவோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த திருவோண ஸ்தானத்துல ஒரு சுப கிரகமோ இல்லை பகை கிரகமோ யாருக்கு உட்கார்ந்தாலுமோ அவருக்கு சுபத்தன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபகாரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனும் உண்டுன்னு சொல்லுவார். கெட்டவராக இருந்தாலும் நற்பலன் செய்யறதுக்கு ஒரு செகண்டாச்சும் யோசிச்சு பார்ப்பார். ஏன்னா அந்த இடத்துக்கான மகிமை அப்படி. அப்ப அவரு அந்த மாதிரி இடத்துலயே ஒரு கோச்சார பலமான 5ஆம் இடத்த அதிபதியா குருவே வரக்கூடிய குரு உங்களுக்கு 5ஆம் பாவத்தை உட்கார்றதுனாலையும் அவர் உங்களுக்கு 9ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்க்கறதுனாலையும் வருமான ரீதியாகவும் சரி,
உங்களுக்கு முன்னோர்கள் ரீதியாகவும் சரி, முன்னோர்கள் செய்த நற்பலன் ரீதியான பலனாகட்டும் சரி, இது அனைத்தும் உங்களுக்கு சுப பலனாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சமயம். அதனால மகர ராசிக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தீரப்போகுது. அடுத்தது முன்னேற்றங்களோ வளர்ச்சியான பாதைகளுக்கோ போய் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல நல்ல விதமான ஒரு அம்சங்கள் அமைச்சு யோகமான பலன்கள் அமைச்சு கொடுக்க நேர காலங்களும் செயல்படும். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திர ரீதியான மண்டலங்கள் சொல்ல போகிறோம். இந்த நட்சத்திர ரீதியான மண்டலங்கள் சொல்றப்போ உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் பார்த்தோம்னா சூரியனோட அதிபதியாக வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 6 வருட காலகட்டங்கள் சூரிய திசை இருப்புல தான் இவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க எந்த டிகிரியில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சு அந்த டிகிரி வைஸ் கால்குலேஷன் பண்ணுறப்ப அவங்க எத்தனை வருட காலகட்டங்கள் சூரிய திசை இருப்பு இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இந்த சூரிய திசை சூரியன் எந்த விதமான உங்க பிறந்த கால ஜாதகத்தில் எந்த விதமான இடத்துல உட்காந்துருக்கிறாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த சூரியன் குரு பார்க்க கோடி நன்மைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகும், தொழில் ரீதியாகவும் மிச்ச ரீதியாகவும் முன்னேற்றங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஜாதகமாகவும், சூரியன் நல்ல பலமாக செய்து நம்மளுக்கு சீர்திருத்தமான வழிநிலைகளை கொடுக்கக்கூடிய வாயுமாகவும் நம்மளுக்கு செயல்பட போறார். எவ்விதமான மாற்றங்களும் கிடையாதுங்க. அடுத்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரன் அதிபதியும் தருது. இந்த சந்திரனுக்கு அதிபதியாவதுனால குருச்சந்திர யோக பலனோட செயல்படுவார். இதுல சந்திரனோட திசையில பிறந்த ஒரு 10 வருட காலகட்டங்கள் இருக்குங்க. இந்த 10 வருட காலகட்டங்களும் இன்னைக்கு குழந்தைங்க மகர ராசியில பிறந்திருக்கிறாங்க, மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திர திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு கெட்டது, அதாவது அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா கூட குருவோட பார்வை பெற்று குரு சந்திர யோகத்து பலனோட இருக்கிறதுனால இன்னைக்கு சந்திர திசையில செயல்பட்டு இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அதிபதிகள் ரொம்ப சூப்பரான நேர காலங்கள் சொல்றேன் இந்த குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி ரீதியா எல்லா விதமான மாற்றங்களும் அமைச்சு கொடுத்துரும். அதுல எவ்விதமான விஷயமும் கிடையாதுங்க. கடைசியா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்துடுறாரு. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் காரகத்துவம், செவ்வாவோட வீட்டை குரு பார்த்துடுறாரு. இத்தனை வருட காலகட்டங்களா செவ்வாவோட வீட்டிலேயே குரு இருந்தாரு. அந்த குரு பார்க்கற பார்த்தோம்னா இன்னைக்கு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு விமோசனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா குரு செயல்பட்டு இருந்தார். அதனால இந்த விதமான மாற்றங்கள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் சொல்றப்ப ரொம்ப சூப்பரான சமயங்கள் இருக்கு. மகர ராசிக்கு எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. இதே கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மகர ராசிக்கு முன்ன பார்த்ததுல இருந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நட்சத்திர ரீதியாகவும் ராசி மண்டலங்க ரீதியாகவும் எந்தெந்த மாற்றங்கள் வரப்போகுது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். அதுவே கோச்சார பலன் ரீதியாக நம்மளுக்கு எந்த விதமான மாற்றங்கள் கொடுக்க போறார் குரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை தடவை இந்த தனுசு ராசியை பற்றி நல்ல விதமாக பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த விதமான மாற்றங்கள் நம்ம மகர ராசிக்கும் ஏற்பட போகுது. 5ல் திருவோண ஸ்தான பலத்துல 5ஆம் இட பாவகாதிபதியில குரு போய் உட்காராரு அப்படின்னு சொல்றோம். மகக்கோடி ஒரு புண்ணியம்னு சொல்லுவார். அப்ப 7 சனி நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன், பிரச்சனையில இருந்தேன். நம்ம வெளிப்பட்ட பார்வைக்கும் தோற்றத்துக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு அனுசரிப்பா போகக்கூடிய ஒரு வாய்ப்புல இருந்துச்சு. நம்ம ஒருத்தருக்கு பார்த்தோம்னா மீண்டு வெளியில வர முடியாம அவங்களுக்கு தகுந்தாப்புல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையவே அனுபவிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஒரு விதமான ஒரு பலம் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அனைத்தும் இப்ப கொடுக்கக்கூடிய வலிமையில தான் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லுவோம். இப்ப இந்த குரு பயிற்சி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறாரு. இந்த ரிஷபத்துல போறது உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப விதமான பாக்கியங்கள் உண்டு. ரொம்ப நாளா புத்திர பாக்கிய ரீதியா உங்க குழந்தைங்களுக்கு உங்களால நேர காலங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இல்லை உங்களை சார்ந்த விஷயங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பாக்கியத்தை சுமத்தி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏன்னா கேட்டு அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இது எல்லாமே ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அந்த கஷ்டத்துக்கு தகுந்த ஒரு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிய போகக்கூடிய சனி. இப்போ அந்த 7 சனியில முடியும் தருவாயில இருக்கக்கூடிய சனியில ஒரு மாற்றங்கள், ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு முழுகிட்டு இருந்தவங்களுக்கு வெளியில மூச்சு விடக்கூடிய ஒரு சமயம்னு சொல்லும். அந்த விதமான ஒரு மாற்றங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் பாவகத்தை குரு பார்க்குறாரு. உங்களோட ராசியிலிருந்து 9ஆம் பாவக அதிபதியை பார்க்குறாரு. அந்த பார்க்குறப்பையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப நாளாக நம்ம தகப்பனாருக்கு இடையிலையோ இல்லை நம்ம குடும்பத்துக்கு இடையோ ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தா அபச்சொல்லா இருந்துச்சு, இல்லை இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் ஆயிடுச்சு, நம்மளை பார்க்குற பார்வையிலே சரியில்லை, வாக்குவாதங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம், சிரமங்கள் பட்டு இருந்தோம், கஷ்டங்கள் நிறைய பட்டுட்டு இருந்தோம். அப்போ என்னை பார்த்தாவே ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒதுங்கி போகக்கூடிய ஸ்டேஜ் எல்லாம் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புல இருந்து மீண்டு வரதுக்கான ஒரு சமயம். அப்போ பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட காசு பணம் இருந்தாதான் அவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள் நல்லா வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி ஓரமா தள்ளிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான சூழல், கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த விதமான சூழல்ல உண்டுங்க. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 11ஆம் பாவக அதிபதியான விருச்சக ராசியும் பார்க்க போறாரு.
ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பாவகாதிபதி கோச்சார குரு அப்படின்னு சொல்றது, குரு பலவன் அப்படின்னு சொல்றது 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். இந்த பாவகத்துல போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு வரவு செலவு பாகியமாகட்டும் சரி, ஒரு குடுக்கல் வாங்கல், இல்ல ஒரு குடும்ப ரீதியாகவும் சரி, ஒரு வருமான ரீதியாகவும் சரி, எல்லா விதமான சப்போர்ட்டும் அமைச்சு கொடுத்துருவார் குரு. அப்ப உங்களுக்கு 11ஆம் பாவத்துல உட்கார போறாரு, உங்களுக்கு 5ஆம் பாவத்துல 5ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பார்வை உங்களுக்கு 9ஆம் இடமையாகவும் 7ஆம் இடம் 11ஆம் இடமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட ராசியையும் பார்க்க போறாரு. அப்ப இந்த விதமான மாற்றங்கள் பார்வைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால எவ்விதமான ஒரு பலன், எல்லா விதமான மாற்றங்களும் அமைவுகளும் அமைச்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு விதமான உத்தியோகமான ஒரு விஷயங்கள் எல்லாமே சீர்திருத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி தாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா 7.5 ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு இந்த குரு பயிற்சியான பலன்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு சமயம் சொல்றப்ப இந்த குரு பயிற்சியான ஒரு வருஷ காலகட்டங்களை சொல்லலாம். 7.5 முடிகிற தருவாயில வர்றது இன்னமும் மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த தத்துவத்து கண்டங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்துச்சு, இல்ல குடும்பத்துல குழப்பங்கள் கொடுத்துட்டு இருந்த சனி, இந்த விதமான விஷயங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு மாற்றங்கள், ஒரு வலிமைகள் கொடுக்கக்கூடிய சமயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரீதியான பலன். இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுல விதமான மாற்றங்களும் கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னோட பரிபூரண நன்றிகள். புதுசாக பார்க்குறேன் கஸ்டமர், புதுசாக பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் சரி, புதுசாக நம்ம பார்க்குறவங்க சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. என்னோட பரிபூர்ண நன்றி.